ஆமா, அப்படி இருக்கக்கூடிய வேளையில் என்ன ஆகிறது? கொடைவிழா நடக்கிறது. கொடைவிழா நடக்க வேணும் என்று அப்படி இருக்கின்ற போது வெளியாண்டி கொண்டால் நினைக்கிற ஆகா நம்ம பிள்ளை இருக்காளே மகா பத்தமடையில இருக்காளே பெத்த மகா. ஆமா, பத்தமடையில அவளுக்கு 7 மாத்து சூழாச்ச. ஆமா, கல்யாணம் முடிச்சு கொடுத்தமே சொடலி. அந்த சொன்ன அழகான பெண்ணாளுக்கு சொடலிக்கு வளகாப்பு நடத்தணும். கண்டிப்பா நடத்தணும். அடுத்த வாரம் கூட. ஆமா, இந்த வாரமே சூழ்காப்பு நடத்திட்டோம்னா நம்ம மகளுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். வீட்டுக்கு கொண்டு வந்து மகளும் கொடை பாப்பல்ல. ஆமா, அப்படின்னு அழகாக நினைத்து கொண்டு சரி அழகாக கோங்கமார்கள் பந்தங்களும் உண்டு கூடி சேர்ந்தல்ல எங்க வருவார கால வண்டி போட்டு கால வண்டி போட்டு குழந்தான் கடந்து புகட்டி பாதையாக கோலம் விட்டல்லவா கோலம் தான் கடந்து புதையா வண்டி அது வருகுதையா அந்த பொண்ணா கூடிதான் கடந்து அதை விட்டு வெளியேறி அதை விட்டு தான் கடந்து பிரிவு விட்டு நல்லூர் பாதையாக தான் கடந்து சமுத்திரம் எங்கு விட்டல்லவோ செவல் பாதையாக மட வந்தல்லவோ மடைதான் கழித்து மட ஊரிலே மட வருவார் கோங்கவார்கள் மட ஊரிலே மட ஊரிலே அந்த பத்தமடைவா நகரத்திலே வந்து அழகாக தன் உடன் பிறந்த தங்கைக்கு தானே. ஆமா, பெரியாங்கி கோணருடைய தங்கச்சி தங்கையை கொடுத்திருக்கிறோம். தங்கச்சி மகனுக்கு வாங்க வாங்கண்ணே வாங்க வாங்கண்ணே. என்ன நீ எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த என்ன வந்துட்டா என்ன வளகாப்பு 7 மாசத்துல 9 மாசத்துல போட்டு நினைச்சேன். என்ன தங்கச்சி அது வளகாப்புனா வளகாப்புனா 7 மாசத்துல கூட்டிட்டு போயிடணும். இல்லன்னா என்ன நானும் தூர போனாலா உன் உடம்புல இருந்து தங்க இருந்தாலும் இருக்கட்டும் அம்மா. உனக்கு மகா எனக்கு மருமகா மருமகளும் ஒண்ணுதான் மகள் ஒண்ணுதானே. தங்கச்சி நீ அப்படி வேணா நீ நினைக்கலாம். இருந்தாலும் என்னுடைய மகள் இல்லையா 7 மாத்த சூழியோடு இருக்கக்கூடிய வேலையில் 7 மாதத்துல வளகாப்பு போட்டாதான் போட்டபடி. ஏன் தெரியுமா? என்ன இக்காலத்து பெண்களும் அக்காலத்து பெண்களும் தன்னுடைய மாமியார மாமியார் அப்படிதான் பாக்காங்க. ஓ, மாமி யார் 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 அப்படி பார்க்கப்படாது. அந்த மாமி யாரு? நம்ம புருஷனை பெத்தவா. மாமியார் நம்மளுடைய அம்மா. புருஷனை பெத்தவா. அவன் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சரி அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைச்சிட்டா அதாவது நமக்கு வரக்கூடிய மருமகா நம்மள கொஞ்சம் பாப்பா. அதான் சொல்லுவாங்க, ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தாலும் தாம்பிள்ளை தானா வளருமா. அது எப்படின்னா என்ன ஊராம் பிள்ளை இவன் பிள்ளை நான் ஊட்டி வளர்த்தோம்னா எனக்கு எப்படிப்பா என் பிள்ளை தந்தாலும் வளரும். அப்படி இல்லன்னா ஊராம் பிள்ளைன்னா நான் கட்டிய பொண்டாட்டி தாம்பிள்ளைன்னா மகா இருக்கான் இல்லையா அதாவது என் மனைவிக்கு பிறகு கூட பிள்ளை தாம்பிள்ளை தானா வளருமா. அம்மா அம்மா எப்படின்னா நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்டயே வாங்கண்ணே. அண்ணே என்னண்ணே என்ன என்ன உன் உடம்புல இருந்து தங்க நான் இருக்கும் போது 7 மாசம் பேர் பரவாயில்ல. சரி பரவாயில்ல. சரிண்ணே அத பத்தி பரவாயில்ல. சுடுகாப்பு சொல்லி சரி அந்த சுடுகாப்பு விருந்த பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல் கல்யாணி வளையல், சரி சிங்காரி வளையல், சிகப்பு வளையல், பச்சை வளையல், கருப்பு வளையல்,
மஞ்சள் வளையல், அரிதாசி வளையல், அமராதி வளையல், கருநீல வளையல். எப்படி வளையல்லாம் சூழ்காப்பு போடுதாங்க ஐயா? என்ன மருதகாசி வளையல், மருதகாசி. மருதகாசியா? ஆமா, அப்படி ஒரு வளையல் இருக்கு. அந்த படம் பாக்கலையோ? அப்ப தெரியாம போட்டு போ. அப்ப பிறக்கவே இல்லையே. அப்படி வளையல்லாம் கண்ணாடி வளையலாம் அப்படியே அள்ளி அள்ளி. சரி, அந்த யாருக்கு? பெரியாங்கோனாருடைய மகளுக்கு சுடலி அம்மா. ஆமா, அவளுக்கு வந்த பெண்கள் எல்லாம் சூழ்காப்பு போடுறாங்க. ஆமா, அதோடு நிக்கல. என்ன விருந்து உபசாரம்? வெள்ளி வளையல், வெள்ளி காப்பு, தங்க வளையல், சரி, செம்பு வளையல், ஆமா, வெள்ளி வளையல் அப்படி மாற்றி அந்த அழகாகவே தங்கையுடைய அரமனையில் தன் மகளாகப்பட்ட பெண்ணவள் அருமை சுடலை பெண்ணாளுக்கு சூழ்காப்பு வளையலிட்டார்கள். அப்படி வளையலிட்டு வந்த விருசர்கள் உபசரணம் வேணும் இல்லையா? அப்படி அண்ணன் மது கொடுப்பாரா, கொடுப்பாரா யாதவர் ஒன்று கூடி சொல்லி உபசரித்து ஒற்றதோடு யாதவர்கள் உபசரிப்பு செய்த உபசாரம் பண்ணுவார. அப்படி அண்ணம் அது உபசரித்து கூடி கோனாரோ மகளான பெண்ணாளுக்கு எல்லாம் போட்டு எம்மா என் தங்கச்சி என் மகளை நான் இன்னைக்கே கூட்டு போறேன். என்ன இன்னைக்கே கூட்டு போறேம்மா? என்ன வேண்டாமண்ண? ஏம்மா வேண்டாமண்ண? ஏன் என்ன உன் மகளும் சரி என் மருமகளும் சரி சரிதான். ஆனா உனக்கு வேணா மகளாக இருக்கலாம், எனக்கு மருமகள் அல்ல. என் மகா தலப்பிரசவம் நானே பாத்துக்கிட்டு தான். அது மட்டுமல்ல, நாம் பொல்ல கனவு கண்டு கனவுகள் நம் மங்கை கண்ட கனவானது பொல்லாதண்ணா. அந்த கனவை கண்டால் அண்ணா என் மருமகள் சூழோடு போகிறாள் அண்ணா. வேண்டாம் அண்ணா, அங்க சூழு கூட அழகாக கொடைவிழா நடக்கல்லவா? வேண்டா 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 அண்ணா அண்ணா என்று அடுக்கி வைத்த நாகப்பாண்டும் அடியோடு சாய கண்டே கடலதில் ஓடும் கப்பல் அண்ணா. கசத்திலே சாய கண்டேன் அண்ணா. எல்லையிலே ஓர் மரம்மா, ஏலக்கா காய்க்கு மரம்மா, ஏழ மரம் சாய கண்டேன் அண்ணா. கொல்லையில் ஒரு மரமா, குல குலையா காயும் கொய்யா மரம் மரமானது. மங்கை நான் கண்ட ஒரு மங்கை கண்டதோரு போக வேண்டாம் என்னவையா மறித்தால் தமக்கு எவள்
வேண்டாண்ணா அப்பதான் அம்மா அம்மா ஏமா சொல்ற போக வேண்டாம்னா அப்படி சொல்லி புலம்பாத என் மருமகளை கூட்டிட்டு போக வேண்டாம்னா நான் என்ன எங்க கூட்டு போறேன் என் வீட்டு தானமா கூட்டிட்டு போறேன் அரண்மனைக்கு தானே கூட்டிட்டு போறேம்மா அப்படின்னு சொன்ன போது அண்ணன் சொல்லுக்கு மறுத்து பேசாத சூழ்வலையில் போட்ட அழகான சுடலை பெண்ணை ஆமையா 7 மாத்து சூளை ஆமா அழகாக மச்சக்காலை மயிலக்காலை தானே வண்டி போட்டு தன்னுடைய அழகான மலையங்குள ஊருக்கு அப்படியே மகன் அழைத்துண்டு வரா என்ன அப்படின்னு வருகின்ற போது என்ன நடக்கு அங்க வேலைக்கிழமை கொடி அழைப்பிதழ் கொடி அழைப்புனா எப்படிப்பா ஐயா கொடி அழைப்பிதுன்னா ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வருவாங்க மேலதாளத்தோடு வந்து அழகாக கும்பகலசம் ஏற்றி வைத்து குச்சி மாலை சாத்தி மாலை மஞ்சனையை அலங்கரித்து அழகா தீபத்தி கற்பூரம் தானே காட்டி சரிதான் வேலைக்கிழமை குடியழைப்பு சாஸ்தா பரப்பு ஆமா ஆமா சோமானு முடிச்சிருவாங்க ஆமா ஆமா 10:45 வில்ல வச்சு ஆமா 2 செட்டு மேளம் 10:45 வில்ல வச்சு 11:30 முடிச்சிருவாங்க எங்க சொல்றேன் அது சாஸ்தா பறக்கணும் ஐயா நீங்க 10:45 வில்ல வச்சுன்னு யாரு கேட்டா 12 மணிக்கு சாஸ்தா பறக்கணும் அப்போ 9 மணிக்கு வில்ல வைக்கணும் நேரம் அதுக்கு மட்டும் எண்ணெய் உடைக்கணும் தேங்காய் பழம் உடைக்கணும் ஆமா ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குல்ல ஐயர் வந்து சுக்கலாம்பரதம் சசிபரணம் அப்படிங்கிறார் சதுர்புஷம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நேரத்தை இழுத்துறதா அப்படியே அண்ணா வாங்கோ அண்ணா நெய் எடுங்கோ கொடை கொடுக்கணும் பத்தியில ஆமா மாங்கொலை எடுங்கோ ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரி அந்த அழகாக இருக்கின்ற கோங்கமார்கள் கொடை விழா நடத்த வேண்டும் என்று அழகாக கொடை விழா நடத்துகிறார்கள் அந்த கரையே அடி சுடலைகிட்டார் கரையே அடி சுடலைகிட்டார் கொடை விழா நடக்குதையா என்ன ஆகிறதப்பா அந்த கொடைக்கு சாமாதி சாமத்துல போடணுமே பலன்கடா ஆமா ஐயா சின்னாங்கி கோணாரு பெரியாங்கோனாரு கலக்கொடி கோணாரு கடாய் பிடிச்சு வந்தீங்களா கடாயா ஐயா மறந்துட்டானே ஐயா ஏகோடு இருந்துட்டானே அப்படின்னு சொல்ல போது 14 அழகாக இருக்கின்ற பெரியாங்கோனார் அவர் சொல்லுதாரு அம்மா மாடத்தி விட்ட கடா நம்ம ஓட தான் வந்திருக்கு இருக்குல்ல அந்த கடா பிடிச்சிட்டு வா அந்த கடாயை கொண்ட பலன் போட்டுருவோம் என்று சரி ஐயா பலன் போட வேணும் என்று கடாய கொண்டு வந்து கடாய கொண்டல்ல வரன் வேறு போடு நேரமாக கடா வெட்டுவதற்கு எங்கு வருவார் அழகாக பலன்கடா வெட்டுவதற்கு சரி யார் வரா வருகிறார் அவர்தான் ஊர் குடிமகன் பலன்கடா வெட்டுவதற்கு ஆமா அவர்தான் தேவர் வருகிறார் இந்த அழகாக இருக்கின்ற அம்பூர் நிஷாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்குல்ல அதுல இருக்குகின்ற சரி யாரு வரா சண்முக தேவர் வந்தால வெட்டுவதற்கு அன்பு கூடி உட்கார்ந்து போடுவதற்கு கட்டுவாரா பலன் போடும் போது அந்த கடாய் ஒரு தட்டு தட்டினார்ல ஆமா அந்த கடாய் சத்தம் போடுது அந்த கடா போட்ட சத்தம் எப்படி இருக்கு அம்மே 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 அம்மைன்னு அலறுச்சுங்களா அப்படி அலறுகின்ற போது ஆகா மோசம் வந்துட்டு சரி என்று தேவதவர் ஆமா இனி நம்மள சும்மா விடாது என்று என் தெய்வமே ஐயா உன்னுடைய முன்னால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய வேளையில் உனக்கு நான் பரன் போடுகிறேம்மா போடுற என்று அவர் பரன் போட்டுட்டு சென்றார் அப்படி பரன் போடு வேளையிலே அருளாலே
மற்றொரு சேவாதையும் தகப்ப அழைத்தது போல் அந்த கதவை தட்டுதான் அப்பாதா என்று சொல்லி திறப்பாத கதவு திறக்கும் போது பெண்ணவளை அடித்து கொன்னதில்ல 21 மந்தி தேவாதை. சரி, அப்படி அடித்து கொன்ன நேரம் என்னாகிறது? 7 மாத்து சூழோடு மடிந்து கிடக்கு நேரம். அங்க அழகாக இருக்கு நம்மை அழகால் மாயாண்டு சுடலை விடருளால் அருளாலே மகளை தகனம் செய்ய வேணும் என்று அம்பூரி சாத்தாங்குளத்தை சார்ந்த அழகான அலங்கார தேவர் அப்ப வெளி கொடுக்கும் போது அலறி சொல்லா அந்த சத்தம் அலங்கார தேவருடைய முன்னால அலறிய சத்தத்தை கேட்டு பெரியாங்கோனார் சின்னாங்கோனார் வீட்டுல வந்து பார்க்கும் போது சரி மகளான பெண்ணால் மாண்டு கிடக்கிறான். சுடலி மாண்டு மடிந்தா அந்த மாண்டு போன மகளை தானே மகன் செய்ய வேணும் என்று பெரியாங்கோனார் என்ன செய்வாரா? சூழோடு இருக்கும் பெண்ணை சூழோடு மடிந்திருக்கிறார். ஆமா, இரு சூழா இருக்காரு. அதனால இவ்வளவு தகனம் பண்ணக்கூடாது. ஆமா, வயிற்றுக்குள்ள எடுத்து 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 அப்புறம்தான் தகனம் செய்யணும் என்று யார் அழைக்கிறார்? யாரு யாரு? உள்ளூரில் இருக்கிறார் இந்த அழகான மலையங்குளத்தில். ஆமா, பண்டுதர் சண்முக பண்டுதரை அழைத்து சொன்ன போது ஐயா என்னால முடியாது ஐயா, நமக்கு அந்த மாதிரி வயிற்று கிழிச்சலாம் பழக்கம் கிடையாது ஐயா. மச்சுனா இருக்கான், என் மைத்துனராக இருக்கின்றார். ஆமா, சிறுவரி மங்கபுரத்திலே வாழ்ந்து வருகின்ற சுடலிமுத்து பண்டுவரை போய் அழைத்தாங்க. சரி, அவரு அழகாக வர வச்சான். அவர் வருகின்ற போது அவ மங்கை சொல்லுகிறார். என்ன? அவர் மனைவி சொல்றான், ஐயா போண்டா ஐயா, பொல்லாத கனவு கண்டேன் ஐயா. அந்த கண்ட கனவு பொல்லாது 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 போடி போடி நானே மாந்திரத்தை தெரியாது. சரி, என்கிட்ட சொல்ற மனவிஷலை உதாசீனம் செய்து விட்டு மையெடுத்தா சிமில் எடுத்தா மாறன ஏடெடுத்தா ஐயா சுடலை முத்து கொண்டு வருகின்ற ஒன்று கோடி கோடி பண்டு வரும் நகரில் கோனால் மகளான ஒன்று கூடி பிள்ளை பின்னவளை அவளை சூழிய வயத்தை குளித்தல்லவோ பிள்ளைங்க எடுக்குனே அம்மையோட அருளாலே முப்பந்தரத்த அருளாலே 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 காரணம் நடந்துதான முப்பந்தரத்த அருளாலே அருளாலே காரணங்கள் நடக்குதான அந்த முப்பந்தரத்தால் அருளாலே பண்டுவதனை அழகாக ஒரே அடியாக அடித்து தலைகீழ நட்டினா. அவர் தலைகீழா விடும்போது அம்மா எவனா காரிகள் செய்து முடித்தார். ஆமா, கைகால அலம்பணும் இல்லையா? அம்மா, குளத்துல வந்து கைகால அலம்பக்கூடிய வேலை அம்மா இசைக்கு அம்மா பார்த்தா. நீ விட மாட்ட தெரியும், விட மாட்டா இல்லையா? இருந்தாலும் என்ன உன் இடத்துல என்ன கொல்லுவன்னு தெரியும். எனக்கு ஒரு நிலையம் போட்டு கொடு. ஏனம்மாவா? என் வாசல்ல உனக்கு நிலையம் கிடையாது. வெளியே 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 உனக்கு நிலையம் போட்டு தாரா என்று அம்மா இசைக்கு அம்மனுடைய அருளாள் இசைக்கு அம்மா அருளாளே இசைக்கு அருளாளே நடந்துதான் ஆண்டவா அருளாளே ஆண்டவா அருளாளே மலையங்குளம் கிராமம் அது என்ன காரணங்கள் நடந்துதானா?
இறைவன் அருளாலே என்ன காரியம் நடந்துதானாள்? என்ன நடக்கிறது? ஒவ்வொரு நாளாக பெரியாங்கி கோனார், சின்னாங்கி கோனார் வீட்டு அரண்மனையில ஒரே அல்லற சில்லற தாங்க முடியல. ஓட்டு தீய கொளுத்துது, முன்ன ரப்ப புடுங்குது, ஆடு மாடுகள் இறந்து போகிறது, வாந்தி பேதி ஆகிறது. ஆமா, இது என்ன காரணம்? இது அறியணும் அல்லவா? தெரியணும் இல்லையா? என்று எங்க வராங்க? குறி கேட்க வருகிறார்கள். எங்கே வருதா? அந்த வள்ளி குரமகள் இடத்திலே. அந்த வள்ளி குரமகள் கண்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஐயா, என்ன நீங்களா மாடநாடார் குடியிருப்புல போய் கடை மறிக்கப்படும் உண்மைதானா? உண்மைதாம்மா, உண்மைதான். அந்த கடை மறித்துட்டு ஒரு மாசத்துல திரும்பி வந்தீங்களா? ஆமா. அப்படி வருகின்ற போது சரி, மாடத்தி பின்னால் வளர்த்த அம்மைக்கு இசைக்கு அம்மனுக்கு படிகடா. ஆமா, 12 கிடா. ஆமா, அத கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்தம்மா. உண்மையா இல்லையா? ஆமா, கொண்டு வந்தோம். அந்த கொண்டு வந்து சரி உங்க ஊர்ல கொண்டு படி கொடுத்தது உண்மையா? உண்மைதான், உண்மைதான்மா. அது தெரியல. ஆமா, அந்த இசைக்கு அம்மாளுக்கு உங்களோட ஊருகளா நகருகளா அங்கை வந்து அப்பேற்பட்ட இசைக்கு என்று கூட நகரிலே 21 பந்திக்கார நிலையம் அது போட வேணும், நிலையம் போட்டு வணங்கி வந்தார். வழி வம்சங்கள் கொடி கொடி கோத்திரங்கள் பாடா பொங்க வைப்பேன் என்ற அம்மை இசைக்கு அம்மாளுடைய அருளால் எங்க நிலையம் போடுகிறார்? எங்க தர்மா? அழகாக மலையங்குளத்துக்கு தென்புறத்தில், அந்த குளத்துக்கு வடபுறமாக நாம 21 பந்திக்காரனுக்கு நிலையம் போடுகிறார். யாருக்கெல்லாம் என்றால் பொன்னுருகி ஈஸ்வரி அம்மன், இசைக்கியம் பாதாள அம்மன் தவசிநாத சுவாமி, சிவனிணைந்த பெருமாள், இருளப்ப சுவாமி, பலவேஷக்காரன், பேச்சி அம்மாள், சுடலை மாடன், முண்ட சுவாமி, கட்டேரும் பெருமாள், மாசானமுத்து, குளிதோண்டி மாடத்து இசைக்கியம்மன் என்றும் வண்ணாரமாடன் வண்ணாரமாடத்தி என்றும் அம்மா புலமாடத்தி அழகன் புலையன் புலைச்சி கலியன் கலச்சி புலையன் புலைச்சி கலியன் கலிச்சிக்கு சரியான நிலையம் அது போடுவார நிலையம் அது தானே போட்டு ஊரவர்கள் ஒன்று கூடி மழலை வரம் கொடுக்கும் மலையம் போல நகரிலே அம்மையோட வாசலிலே 21 பங்கு தேவாதைக்கும் நிலையம் அது போடுவாரா நிலையம் போட்டு வணங்குவாரா எட்டோடு 8 நாள் அம்மையோட அருளாலே பந்தலாது போட்டல்லவோ வாழை இலை தோரணம், மஞ்ச கொலையார் தோரணங்கள் அலங்கரித்து அழகாக சரி வேலைக்கிழமை கொடியழைப்பதில் அழைத்து அம்மைக்கு வில்லோடு முரசோடு வேடிக்கை அழகான தாளங்களோடு சரி கொட்டோடு முரசோடு அழகான மணி மகன சத்தத்தோடு இந்த மலையும் கூட ஊரிலே இசைக்கியம்மா ஒரு பந்திக்கார் அருமை தேவாதைக்கு நிலையம் போடுவார் நிலையம் போட்டு வணங்குவார் ஏத்தியுடன் கொடை நடத்துகிறார் அம்பிகையான இசைக்கு அம்மாள் மலையங்குளத்து இசைக்கு அம்மாள் என்று சரி இந்த மண்ணுலகனை பேரோடு புகழோடு ஆமா கீர்த்தியோடு சரி என் அம்மையா நம்மளுடைய அருளாலே ஆமா என் அம்மை வந்து சரி இந்த இசைக்கு அம்மாள் மலையங்குளமான நகரத்தில் பேரோடு புகழோடு ஆமா மக்களை காக்கும் தெய்வமாக அம்மையா இசைக்கு அம்மா
இசைக்கு அம்மா வந்த நாள் முதலாள் அம்மையான ஈஸ்வரி அம்மா பொன்னுருகி ஈஸ்வரி அம்மையுட அருளாலும் பாதாள கண்டி அம்மையனுடைய அருளாலும் அரச மகந்த பசிநாதன் அண்ணாபி சிவனிந்த பெருமாள் உடருளாலும் இருளப்ப சுவாமி அருளாலும் ஒண்டி கள்ளன் இருளப்ப சுவாமியுட கிருபையாலும் பலவேஷக்காரன் அருளாலும் பேச்சியம்மாள் அருளாலும் ஆயாண்டி சுழலை முண்ட சுவாமி கட்டேறும் பெருமாள் மாசான முத்து குழி தோண்டி மாடத்து இசைக்கு அம்மாள் அம்பிகை அருளா வண்ணாரமான சுவாமி வண்ணாரமாடத்தி அம்மாள் மந்திரமூர்த்தி சுவாமி பொலையன் பொலையன் புலையன் புலச்சி களியன் கழிச்சியோடு மலையங்குளம்மா நன்னகரத்தில் யாதவர்கள் கும்பிடும் குலதெய்வமாக வந்து அள்ளி மலலை வரம் தந்திடும் நாயகியாக மலையங்குளத்து மங்கை இசைக்கு அம்மாள் மக்கள் வரும் தெய்வமாக நல்வரம் தருவாள் நாயகியாள் நாயகி அருளால் 21 வந்தி தேவாதை அருளாலும் முள்ளு முறிந்திடாது முறிந்த ஒப்பு வாடிடாது சிம்பு முறியாது சுழிகாட்டு வீசிடாது வேணல் விக்கிரங்கள் வந்திடாமல் என் அம்மை மலையங்குளத்து இசைக்கு அம்மாள் எல்லா மக்களையும் மங்களகரமாக வாழ வைத்து வருகின்றாள் வருகின்றாள் சொல்லி வரம் கொடுக்கும் அம்பிகையான இசைக்கு அம்மாள் மதனை வரம் கொடுக்கும் அம்பிகையான மலையங்குளத்து இசைக்கு அம்மாள் அள்ளி கொடுக்கும் திருநீருக்கு 51 வந்திடாமல் அம்மையான இசைக்கு அம்மாள் காத்து வருகிறாள் காத்து வருகிறாள் சோபனமை சோபனோம் புகழ் சோபனமை தமிழ் பாடும் சோபனமை சோபனோம் புகழ் சோபனை தமிழ் பாடும் சோபனமை சோபனோம் புகழ் சோபனமை தமிழ் பாடும் சோபனமை சோபனமே புகழ் சோபனை தமிழ் பாடும் முத்து பெண்ணை சோபன முத்து முகன பெண்ணே மங்களம் முத்து பெண்ணை சோபன முத்து முகன பெண்ணே மங்களம் காசிநாதருக்கு சோபன மைசாலா
சொக்கருக்கு சோமலம் இளமரத்தமலுக்கு மங்களம் மதுரை சொக்கருக்கு சோபன அம்மை மீனாட்சிக்கு மங்களம் மதுரை சொக்கருக்கு சோபன விஷனா மங்களம் சங்கரனை நாருக்கு சோபன அவனை கோமதிக்கு மங்களம் குற்றாலநாதருக்கு சோபன குழல்வாய் மொழியருக்கு மங்களம் நாதருக்கு சோபனம் குழல்வாய் மொழி அம்பிகைக்கு மங்களம் பாபநாதருக்கு சோபன உலக முத்தாளுக்கு மங்களம் பாபநாதருக்கு சோபனம் உலக முத்தாளுக்கு மங்களம் அப்பருக்கு சோபனம் காந்தி வடிவாளுக்கு மங்களம் அப்பருக்கு சோபனம் காந்தி மதியனுக்கு மங்களம் கொடை கொடுத்த ஊரவர்கள் கோடிகால வாழ்க வாழ்க குடை கொடுத்த ஊரவர்கள் கோடி காலம் வாழ்க வாழ்க கோயிலுக்கு பூஜை செய்யும் பூஜாரி வாழ்க வாழ்க கோயிலுக்கு பூஜை செய்யும் பூசாரி வாழ்க வாழ்க அலங்காரம் செய்தவர்கள் என்னும் மங்களமாய் வாழ்க வாழ்க அலங்காரம் செய்தவர்கள் அன்புடனே வாழ வாழ்க பந்தளது போட்டவரும் பலகால வாழ்க வாழ்க பந்தளது அமைத்தவர்கள் வளகால வாழ வாழ்க ஒளி ஒளி அமைத்து தந்த உத்தமர் வாழ்க வாழ்க ஒளி ஒளி அமைத்து தந்த உத்தமரு வாழ்க வாழ்க கண்ணம் அது தந்தவர்கள் அன்னார் குடும்பம் வாழ்க வாழ்க நமது தந்தவர்கள் அன்னார் குடும்பம் வாழ்க வாழ்க அட்வான்ஸ் அளித்தவர்கள் அன்னவர் குடும்பம் வாழ்க வாழ்க கொடுத்தவர்கள் அநேக காலம் வாழ்க வாழ்க மேலம் அது அடித்ததோரு மேல பாட்டியார் வாழ்க வாழ்க மேலமது அடித்ததொரு மேல பாட்டியர்கள் வாழ்க வாழ்க வில்லிசை புலவர்களும் என்னும் மங்களமாய் வாழ்க வாழ்க வெள்ளீசை வேந்தர்கள் விஜயமோடு வாழ்க வாழ்க வழி கொடுத்த சிமான் புமார் வம்மூஷங்கள் வளர்க வாழ்க வழி கொடுத்ததொரு சீமான்கள் வம்சம் தலை தூங்கி வாழ்க வாழ்க புலவரும் வாழ்க வாழ்க ஊர் தலைவர்கள் வாழ்க வாழ்க ஊரவர்கள் வாழ்க வாழ்க ஊர் தலைவரும் வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க என் குரு வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க என் குருவும் வாழ்க வாழ்க பட்டி பெருக வேணும் வாழ்வானை பொங்க வேணும் பட்டியல பெருக வேணும் வாழ்வோல பொங்க வேண்டும் ஆறு நெய்யாறு பவுசுடனை இடேறும் பாலாறு நெய்யாறு பவுசுடனே இடேற கடல்லாம் கதிர் விளைந்து வீடெல்லாம் பொன்குவிந்து கடெல்லாம் கதிர் விளைந்து வீடெல்லாமே பொன் சொரிந்து வீடெல்லாம் பொன்குவிந்து வேத வைக்கிற வந்திடாமல் வீடெல்லாம் பொன் சொரிந்து வேற விக்கடம் வந்திடாமல் தேவி முறிந்து ஓட ஸ்ரீதேவி நின்றிலங்க மூதேவி முறிந்தோட ஸ்ரீதேவி நின்றிலங்க எரிமையில் எரிவிளை அடுமுகம் உண்டு ஏழ்மையில் எரிவிளையாடு முகம் உண்டு ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் உண்டு ஈசனோடு ஞானமொழி பேசும் முகம் உண்டு ஊருமடியார்கள் வினை தீர்த்த முகம் உண்டு ஊர்வடியார்கள் வீணை தீர்த்த முகம் உண்டு குண்டுருவே வேல்வாங்கி நின்ற முகம் உண்டு குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் உண்டு ஆறுவட சூரனை வதைத்த முகம் உண்டு ஆறுபடை சூரை வதைத்த முகம் உண்டு வள்ளிய மனம் முடிக்க வந்த முகம் மாறு பள்ளியை மனம் உணர வந்த முகமாறு அருமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அப்பா திருச்செந்தூர் அருமுக வேளா அப்பா திருச்செந்தூர் ஆறுமுக வேளா பழனி மலை வேளா பழனி மலை வேளா சோலை வேளா சோலை வேளா திருத்தணி வேளா திருத்தணி வேளா பரமுண்ட வேளா திருப்பரங்குன்ற வேளா மருதமலை வேளா மருதமலை வேளா குதுரை வேளா குறுக்குத்தரை வேளா வள்ளியூர் வேளா செந்தூர் வேளா வள்ளியூர் வேளா வள்ளியூர் வேளா கோவாலை வேளா கோவாலை வேளா வெள்ளிமலை வேளா வெள்ளிமலை வேளா ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே அடியார் செய்யும் பிழையெல்லாம் போக்கி என்றென்றும் இந்த மலையங்குளம்மா நன்னகரத்தில் அம்மை இசைக்கு அம்மா அருளால் ஐயம் பந்தி கொட்டுறவு
கூட்டுறவு தெய்வாதையுடைய அருளால் முள் முறிந்திடாது, முறிந்த கொப்பு வாடிடாது, சிம்பு மறியாமல் சுழி காற்று வீசிடாமல் வேணல் விக்கிரங்கள் வந்திடாது என்றும் ஏழுகட்டி என் அம்மை மக்களை காத்து வருகின்றார், காத்து வருகிறார்.